Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், அதே சமயம் இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. ஓகே, இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 4ல இருந்து 5 லவங்கப்பூ எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 சேர்த்து கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு விரல் சைஸ் சுருள் பட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். பட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மராட்டி மொக்கு ஆட் பண்ணிக்கலாம். மராட்டி மொக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு கல்பாசி அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ப்ரௌனில் கலரில் மாறணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இன்றைக்கி என் த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அது லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி அது மேஷ் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பேஸ்ட்டை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சிட்டனால அது மிக்சியிலேருந்து கொஞ்சம் வரலங்க. அப்படியே மிக்சியிலேருந்து கவுத்தா வந்துடும் நினச்சேன், ஆனால் வரலங்க. சரின்ட்டு ஸ்பூனில் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவை இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிடலாம். நான் சிக்கனை கழுவும் போதே மஞ்சள் தூள் போட்டு கழுவுறதுனால இங்கே கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. மசாலா பொருளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா பொருளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 kg சிக்கனை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிம்லேயே வச்சுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விடும். அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சுக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலா படுற மாதிரி இதை நல்லா நம்ம பெரட்டி விட்டுடலாம். இதை இதே மாதிரி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம பெரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நான் வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்படியே நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசல்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காய் வரட்டும். இது இந்த மாதிரி கொதிக்கிற வரலுமே நம்ம ஓப்பன் பண்ணியே வேக வச்சிடலாம். இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சிடலாம். அந்த 5லேருந்து 8 நிமிஷம் சிக்கன் பொறுத்து, ஒரு சில சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சில சிக்கன் வேகாது.
நீங்க வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் பீஸை வந்து எடுத்து பாருங்க, அது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்லா குக் ஆயிருச்சுன்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணணும்னு அர்த்தம். எனக்கு சிக்கன் வந்து 5 நிமிஷத்துல குக் ஆகல, ஸோ நான் வந்துட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வந்து குக் ஆகி இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினா அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.